சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/1/2024 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 21ஆம் நாள். தசமி திதி இன்று நள்ளிரவு 12:42 வரை. சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு 9:23 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் சுப விஷயத்தை ஏதேனும் ஒன்றை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான உயர்வுகள், லாபங்கள், வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரம் முழுவதுமே மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். அதை விட மேலாக 6ஆம் இடத்துல கேது இருந்தாலே எதிர்ப்புகள் விலக வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. உங்களை எதிரியாக நினைச்சவங்க கூட திடீரென மனம் மாறி நண்பராக இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு திருப்பு முனையான நாட்களாக இந்த நாளை சொல்ல முடியும். ஒரு இளைய பருவத்தினருக்கு 6ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் பலத்தோடு இருப்பதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த வேலை தொல்லைகள் அடுத்த வாரத்திலே விலகக்கூடிய தன்மை. ஐயா, ஒரு டார்கெட் தொழிலில் போய் மாட்டிக்கிட்டேன், இதை செய்தாதான், இன்றைக்கே இதை முடித்தால்தான், இந்த வாரத்தில் இதை முடித்தால்தான், இந்த மாதம் முழுவதும் இதை முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சம்பளம் என்பது போன்ற ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையக்கூடிய ஒரு நிலைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனசுக்கு பிடிச்சமான வேலை இல்லை, அல்லது தொழிலில் சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன, கடன் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அது என்னமோ கடலில் கடைச்ச பெருங்காயம் மாதிரி போய்கிட்டே இருக்குது, தொழில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய் நிற்கும்னே தெரியல. இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய, பண ரீதியிலான கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல நிவாரணம் என்று சொல்லப்படக்கூடிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான திருப்புமுனை உள்ள நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே படிப்படியாக கடன், நோய் எதிர்ப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை, பெரியவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இவருக்கு இது நல்லது நடக்கலை, இவருக்கு நல்ல வேலை கிடைக்கல, இவருக்கு திருமணம் ஆகலை, இந்த மாதிரியான ஒரு பொதுவான கவலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கவலைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்நிய மாநிலங்கள், வேறு மொழி பேசக்கூடிய தேசங்கள், ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய, உருது பேசக்கூடிய மாநிலங்கள் போன்ற அமைப்புகளோடு தொடர்புகள் வருவது, அங்கே போவதன் மூலமாக நல்ல லாபங்கள், ஒரு நிலையில் எந்த இடத்துல எதிர்காலம் நமக்கு இருக்குது என்பதை எங்கே அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் அனைவருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறார், லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ராகு கேதுக்கள் எப்பொழுதெல்லாம் 5ஆம் பாவகம் 11ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஒரு லாபம் தரக்கூடிய, எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய, போட்டிகள், எதிர்ப்புகள் போன்ற விஷயங்களில் ஜெயிப்பு, வழக்குகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிக்கக்கூடிய வழக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வழக்குகளில் நமக்கு சாதகமான திருப்பங்கள், தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. இது முழுவதுமே இன்னும் ஒரு 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ள படிப்படியாக நடக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் புத்திரர்களாக ஒரு நிலைமையில் ஒரு சுகம் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு இதை செய்து கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை அங்கே அவங்க கஷ்டப்படுறத நமக்கு தெரிவித்தா நம்மளும் மன கஷ்டப்படுவோம் என்பதற்காக மறைக்கிறார்களோ என்பது மாதிரியான ஒரு குழப்ப நிலைமைகள் இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் இந்த வாரத்திலேயே வரக்கூடிய ஒரு முதன்மை நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொலைதூரத்திற்கு பிள்ளைகளை, அதாவது பிள்ளைகளை பிரிவதற்காக பயந்து கொண்டிருந்தவர்கள், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒரு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு குழந்தையை வச்சுருக்கிறேன், இதை போய் நான் எப்படி பிரிந்து இதை வெளிநாட்டிற்கு, வெளிமாநிலத்திற்கு, தூர இடங்களுக்கு அனுப்பி படிக்க வைப்பது, வேலை செய்ய வைப்பது என்பது போன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு கூட பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்களுடைய எதிர்காலம் நல்லதற்காகத்தான் அது நடக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் இன்றைக்கு வலுவாகவே இருக்கிறார். எல்லா நிலைமைகளிலும்
அமைப்புகளையும் உங்களுக்கு ஒரு நிலையில் உதவிகளை செய்யக்கூடிய 3 கிரகங்கள் சுக்கிரன் புதன் சனி ஆகிய மூவருமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாகவும், சமூக ஊடகங்களில் ஆர்வங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அமைப்புகளின் மூலமாக பெயர் புகழ் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாராத தனலாபம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்துலேருந்து பணம் வரலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான ஆரம்ப அமைப்புகள் திறந்து விடப்படுவதற்கான யோக நாளாகவே அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருக்குது. பொதுவாகவே 4ஆம் பாவகத்தில் கேது இருந்தால் அந்த 4ஆம் பாவகத்தை நசிக்க செய்வார் என்றாலும் கூட உங்களுடைய ராசிநாதனாகிய புதனுடைய இன்னொரு வீட்டில் தான் கேது இருக்கிறார். ஆகவே 4ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய மேன்மைப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை அவர் செய்வார். என்னங்கய்யா நடக்கும்? அம்மாவை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள், அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள்லாம் நன்றாகி தாயை பற்றிய ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடும். அதை போலவே இன்னொன்று சொல்லிடலாம், வீடு வாகன விஷயம். சில நேரங்களில் வீட்டிற்கு பொருள் வாங்குவதற்கான அமைப்பு, ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிறோம், ஆனால் அந்த வீட்டிற்கு தேவையான பொருளை வாங்க முடியல, ஒரு டிவி வாங்க முடியல, ஃப்ரிட்ஜு வாங்க முடியல, மிகவும் அத்தியாவசியமான பொருட்களை வாங்க முடியவில்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வீட்டு பொருட்கள் சேர்க்கை அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் குழந்தைகளுக்கான எதிர்கால முதலீடாக ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவைகள் வரக்கூடிய நல்ல வாரத்தின் முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையிலிருந்து ராசியை பார்க்கிறார். மனசு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த எந்த சோதனைகளையும் இனிமேல் சமாளிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை கடந்த சில நாட்களாகவே வந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஒரு 4 மாதமாகவே மிதுன ராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறீங்க. இந்த நல்லவைகளை அப்படியே அடியோடு அடியாக அப்படியே மாற்றிக்கொண்டு வல்லவைகளாக மாற்றக்கூடிய திறமை இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துவிடும். எதில் தோற்று போனீங்களோ, எந்த இடத்துல பேரை இழந்தீங்களோ, எந்த இடத்துல பணத்தை இழந்தீர்களோ, எந்த இடத்துல தடுமாறி போனீர்களோ அவைகள் அனைத்தையும் நீங்களே அடையாளம் கண்டுகொண்டு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக 3 நட்சத்திரக்காரங்களையும் சொல்லிடலாம். மிருகசீரிடமாக இருக்கட்டும், திருவாதிரையாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரமாக இருக்கட்டும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க தான் போன வருடம் வரைக்குமே ரொம்ப பெரிய அளவில் சோதனைகளில் இருந்தீங்க. அவர்களுக்கு கூட இப்பொழுது எல்லா நிலைகள்லேயும் வேலை, தொழில், கல்வி போன்ற அத்தனை அமைப்புகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை என குடும்பமே ஒரு சுபிட்சமாக சந்தோஷமாக இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு நமக்கு இறைவன் கடைக்கண் பார்வை பார்த்து விட்டார், இனிமேல் நன்றாக இருக்க போகிறோம் என்கின்ற ஒரு நிம்மதி வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற்போல இன்று. கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் முட்டிக்கிட்டு தான் இருக்குது கடகராசிக்கு, அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு நிலைமை. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படியே கடிக்குதே, அல்லது ஒரு மாதிரியான சங்கடங்கள் நடக்கிற மாதிரி தெரியுதே என்பது மாதிரியான ஒரு புத்துணர்வு இல்லாத ஒரு நிலைமைகள் இருக்குது இல்லையா? இதிலிருந்தெல்லாம் ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் ராகு என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா எதையும் தைரியமாக, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் அமரும் பொழுது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் மற்றும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனதைரியம் அனைத்தையும் கொடுப்பார்கள் என்பது தான் ஜோதிட பலன்க. ராசிநாதன் கூட வலுவாக இருக்கிறார். இன்னும் ஒரு நிலையில் சொல்லப்போனால் ராசியின் யோக கிரகங்களில் சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருப்பதனால இந்த வாரம் முழுவதுமே இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத, சமாளிக்க முடியாத அளவிற்கு வேதனைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்காது. ஆயினும் ஒரு சில நிலையில் சனியின் தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய பாதை கல்லும் முரடுமாக, ஒரு முள்ளும் அதுவுமாக இருக்குதுன்னா நம்ம தானே கொஞ்சம் விலகி போய் ஒரு கவனத்தோடு காலை எடுத்து வைக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது இல்லையா? அதனால் சாதகமற்ற அமைப்பில் சனி பகவான் இருப்பதால் தொழில் வேலை அமைப்புகளில் சற்று கவனக்குறைவாக இருக்காமல், உடையவன் இல்லா இருக்கை பால் அப்படின்னு சொன்னாங்க. சமீபத்தில் தொழில் ஆரம்பித்து வைத்திருப்பவர்கள் அல்லது தொழிலை மட்டுமே நம்பி வேறு சில ஒரு முன்னேற்பாடு, விரிவாக்கம், கிளை துவக்கம் போன்றவைகளை செய்திருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை மிக கவனமாக நிதானமாக மற்றவர்களை நம்பாமல்
உதவியாளர்களையோ வேலைக்காரர்களையோ நம்பாமல் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்றபடி குடும்ப அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷமான நிலைமைகள் இருக்கும். இந்த வாரத்திலேயே எதிர்காலம் எப்படி இருக்கும், யாருடன் இருக்கும் என்பதற்கான சில அறிமுக அமைப்புகள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையும் இன்றைக்கு உண்டு. ஆகவே ஒரு சில நிலையில் பணவரவுகள் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தோடு வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடிய ஒரு சாதாரண நல்ல நாளாகவே சுபிட்சமான நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 2 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்குது. பொதுவாக 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலே பேராசை என்கின்ற ஒரு சில நிலை அமைப்பை தூண்டி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக பண விரயத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆனால் எல்லாத்துக்கும் விதிக்கு விதிவிலக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் இது. உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார், ராசிநாதனையும் குறிபார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நிலையில் மற்றவங்க நம்மளை அடிக்க வராங்க, ஆனால் நம்ம ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தோம்னு சொன்னால் நம்மை அடிப்பதற்கு அவங்க தயங்குவாங்க இல்லையா? அது மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. 2024ஆம் வருடம் சிம்மராசிக்காரருடைய வருடம் என்பதை போன வருடத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு தான் நான் வர்றேன். ஆக எல்லா நிலைகள்லையும் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் என்ன ஜோதிடம் என்ன சொல்லுகிறது? பேராசைப்பட வேண்டாம். குறிப்பாக அடுத்த வாரத்தில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், யூக வணிக அமைப்புகள், ஒரு முகம் தெரியாதவர்கிட்ட ஏமாந்து விடக்கூடாத ஒரு சூழ்நிலை. அதிகமாக பேராசைப்பட்டு ஒரு அதீத தன்னம்பிக்கையோடு ஏதேனும் ஒரு ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் விரயங்கள் வந்துடும், கவனமாக இருக்கணும். யூக வணிகம், இந்த பிட்காயின் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரியான விஷயங்களில் முழுக்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் முழுவதையுமே சொல்லலாம். அதே போலவே அறியாத தெரியாத அல்லது சமீபத்தில் தான் அறிமுகமான ஒருவரை ரொம்ப நம்பிராமல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து வேறு எந்த விதமான சாதகமற்ற தன்மைகள் வேலை, தொழில், குடும்பம் போன்ற அமைப்புகளில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மனைவியின் பேரில் மிகப்பெரிய சந்தோஷ அமைப்புகள்லாம் ஏற்படும். இவரை மனைவியாக பெறுவதற்கு நாம் என்ன தவம் செய்தோமோ என்பது போன்ற பெண்களுடைய சிறப்புகள் சிம்மராசிக்கார ஆண்களுக்கு புரியக்கூடிய அத்தனை தன்மையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்றைக்கு உங்களுடைய மன உணர்வுகளை தெளிவாகவே புரிஞ்சுக்குவாங்க. இப்படித்தான் இருக்கிறாரு, இப்படித்தான் இருப்பார், இவரை ஒட்டித்தான் நாம் நடக்க வேண்டும், இவர் செய்வதும் சொல்வதும் சரியாகவே இருக்கிறது என்று சிம்மராசிக்காரர்களை மற்றவர்கள் மனமாற புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு தொடர்புகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அறிமுகம் இல்லாத, இதுவரை பார்க்காத அல்லது தூர இடங்களில், வேறு தேசங்கள், வேறு மாநிலங்களில் தொலைபேசியில் மட்டும்தான் என்ன அவரை பார்த்துருக்குறோம், இவர்கிட்ட இது வரைக்கும் நேரில் இவரை பார்த்ததே இல்லை, ஒரு சிறிய நட்பு உருவாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு நிலையில் நல்ல வியாபார பங்குதாரர்களாக இருக்கிறோம், அல்லது அவரை நம்பி நான் சில விஷயங்களை செய்கிறேன், என்ன நம்பி அவர் சில விஷயங்களை செய்கிறார், இருவருமே ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து கொள்ளாமல் நன்றாக இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு முகமறியாத நட்புகளின் மூலமாக இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கணிப்பொறி சார்ந்த துறைகளில் இருப்பவங்க, சமூக ஊடகம் சார்ந்த அமைப்புகளில் புகழடைய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், ஒரு இன்டர்நெட் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் போன்ற கட்டிடம் சார்ந்த துறைகள், பூமி மனை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக. ஏன்னா 4ஆம் இடத்தில் ஜீவன அமைப்பை, அதாவது ஜீவனாதிபதியே ராசிநாதனம் ஆகி 4ஆம் இடத்துல குருவின் பார்வையிலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயும் ஒரு புதிய மாற்றம், முன்னேற்றம், திருப்பு முனைகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அறிமுகம் ஆக போகின்ற ஒருவர் கூட எதிர்காலத்தில் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தையோ அல்லது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையோ அடையாளம் காட்டக்கூடியவராக இருப்பார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா இளைய பருவத்தினருக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த தை மாதமே, வரப்போகின்ற தை மாதத்திலேயே திருமண உறுதி போன்ற அமைப்புகள் வருகின்ற ஆவணி மாதத்திற்குள்ளாக ஒரு 30 வயது கடந்த கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய 7ஆம் பாவகம் குருவின் வீட்டில் சுபராக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் நினைத்திருந்த அந்நிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், சொந்தக்கார பெண்ணு கிடையாதுங்க, அத்தை பெண்ணு மாமா பெண்ணா இல்லாமல் வேறொரு நிலையில் பெற்றோர்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு இளம் பருவத்தினர் அனைவருக்குமே
பெற்றோர்கள் சம்மதித்து நல்ல விதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளிலிருந்தே ஒரு 3 வாரத்திற்குள்ள ஏதேனும் ஒரு நிலையில் பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாற்றம் வாழ்க்கையில் நிலை பெறத்தக்க நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நாள் இன்னைக்கு. பொதுவாகவே 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ ராகு கேதுக்கள், இந்த 6, 12 அச்சுக்கள்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த இடத்துல இருக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை அவரிடமிருந்து விளக்கக்கூடிய அமைப்புகளை இந்த சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் செய்யும் அப்படிங்கிறது உண்மைங்க. இன்னும் ஒரு வருடத்திற்கும் மேலாக சர்ப்ப கிரகங்கள் 6, 12ஆம் இடங்களிலே துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்க போகிறாங்க. எல்லா நிலைமைகள்லையும் பெரும்பாலான கிரகங்கள் 9 கிரகத்தில் ஒரு 6 கிரகம் நல்லதை செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் இருந்தால் கூடுதலாக இப்போ நான் சொல்கிறத விட 1000 ரூபாய் சம்பாதிப்பீங்க அப்படின்னு இன்றைக்கு நான் சொன்னேன்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல யோகமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களின் மூலமான நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். குறிப்பாக உலோகம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்க, இரும்பு சார்ந்த தொழில்கள், பெட்ரோல் போன்ற அமைப்புகள், சனியின் ஒரு மாதிரியான நல்ல காரக தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல விதமான மனமாற்றங்கள், நல்ல விதமான நிலை மாற்றங்கள். மனமாற்றம்னு எதை சொல்கிறேன்னா, இந்த தொழிலை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறதுல ஒரு நிலையான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். அதே போலவே வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இங்கிருந்து ஒரு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலேயே அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாடு, தமிழ்நாட்டை விட்டு, தாய் மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது போன்ற அமைப்புகள் இதுவரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே சட்டுன்னு வர்ற வாரத்திலேயே முடிஞ்சு ஒரு வீட்டை வாங்கினோம், ஒரு நிலத்தை வாங்கினோம் என்பது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இதுவரைக்கும் வேலை இல்லாதவர்கள், ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு, அல்லது இந்த தொழிலை பண்ணலாம்னு இருக்கிறேன், ஒரு நிலையில் பணம் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் கடந்த காலங்களில் கசப்புகள் ஏற்பட்டவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய முதன்மை நாளாகவும் இந்த வாரத்திலேயே, வருகின்ற வாரத்திலேயே அனைத்தும் நிறைவாக நடக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது. துலாத்தினர் அனைவருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாள் இன்னைக்கு. எல்லா நிலைமைகளையும் பார்த்தா ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது, அதை போலவே லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, எதிரி எப்படி இருக்கிறார், எதிர்ப்புகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எதிரி இன்றைக்கு வலுவிழந்த நிலைமையில் இருக்கிறார். இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம எதிரியை சமாளிக்கக்கூடிய நிலைமையில், எதிரி நம்மை பார்த்து பயப்படுகின்ற நிலைமையில் 11ஆம் இடத்துல கேதுன்னு சொல்லுவேன். எல்லா அமைப்புகளிலும் 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய, வயதிற்கேற்றார் போல ஒன்றை நிறைவேற்றி தரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இந்த 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றதே 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நிலை. அப்போவே உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் இப்போது புரியப்படும். இந்த வருடத்திலேயே, அதாவது இன்னும் ஒரு வருடத்திலேயே 2024 முடிவதற்குள்ளேயே தேவையில்லாத வழக்குகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே படிப்படியாக அந்த வழக்குகள், அல்லது உங்கள் மீது வழக்குகளை போட்டவர்களே சமாதானத்திற்கு வரக்கூடிய, அல்லது உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து வெளியே போகக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் இப்போது இந்த 11ஆம் இடத்து கேதுவால் நடக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. அதே போலவே கடன் தொல்லைகள் இருப்பவர்கள், ரொம்ப நாளாக வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன், மாத வருமானம் அல்லது சம்பளம் அல்லது நான் உழைக்கின்ற அத்தனை பணமும் வட்டி என்கின்ற ஒரு அரக்கனுக்கு போய்கொண்டே இருக்கிறது, இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு ஏதேனும் ஒரு சொத்தை விற்று அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை கைமாற்றி கூட நிரந்தரமாக அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது இந்த மாதத்திலிருந்து, இந்த வாரத்திலிருந்தே ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாளை சொல்லிடலாங்க. 11ஆம் இடம் நிலைத்தன்மை பெற்று நல்ல அமைப்பில் இருப்பதனால அண்ணன் அக்காள்கள் போன்றவங்க கூட இப்போது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு கூட பிறந்த அண்ணன் அக்காள் தான் இல்லை, பெரியப்பா சித்தப்பா மக்கள்லேயும் அண்ணன் அக்காள்கள் பங்காளிகள் என்ற பேரில் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிடம் கூட கடந்த காலங்களில் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், நம்ம ஒன்று சொன்னால் இவர் ஒன்று கேட்பார், இவர் ஒன்று செய்வார், நமக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாதுன்ற வந்தவங்க கூட சில மனமாற்றங்கள் ஏற்பட்டு அவரும் நாமளும் 2 பேருமே ஒரு ஒற்றுமையாக இருந்தோமானால் இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குமே பலன் அளிக்கும் என்கின்ற புதிய ஒரு ஞானோதயம், புதிய ஒரு சிந்தனை வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்காள்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு
பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட அதற்கான தீர்வுகளை நீங்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக, எழுச்சியான புத்துணர்வு மிக்க நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் சர்ப்பங்கள் இருக்கின்றன. பொதுவாகவே கேந்திரங்களில் சர்ப்பங்கள் இருக்கும்போது அந்த கேந்திர வீட்டை கெடுத்து செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பலன். ஆனாலும் விதிகளை விட விதிவிலக்குகள் முக்கியமாயிற்றே. இந்த இடத்துல கன்னியா கேதுவாக அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கன்னியா கேது என்பவர் மிகப்பெரிய விசேஷமான நல்ல பலன்களை அந்த வீட்டின் தன்மைக்கேற்ப மிகப்பெரிய அளவில் நல்ல விதத்தில் கொடுக்கக்கூடியவர். சமீபத்தில் தான் 7.5 சனி உங்களுக்கு முழுமையாக முடிந்து விட்டது. ஆக 7.5 சனி முடிஞ்சோம் மழை விட்டும் தூவான விடலைன்னு சொல்லுவாங்கள்ல. 7.5 சனி முடிஞ்சவொன்னே நல்ல வேலை கிடச்சிரும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், வருமானம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே. ஆனால் இன்னும் ஒரு 6 மாதமாக ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே, இன்னும் நான் கஷ்டத்தில் தானே இருக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணங்களோடு உழலக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள், குறிப்பாக நடுத்தர வயதினர் எல்லோருக்குமே நல்ல வேலை தொழில் முன்னேற்றங்களை அடையாளம் காட்டக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையுங்க. இந்த வாரம் முழுவதுமே அல்லது இந்த மாதம் முழுவதுமே ஜீவன அமைப்புகளில் எங்கே லாபம் வரும், எந்த தொழில் நமக்கு ஏற்றது, இந்த வேலையை விட்டுட்டா நிம்மதியாக இருப்போமா, அல்லது அடுத்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இப்போவே பேப்பர் போட்டுடலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு கூட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது, 10ஆம் அதிபதியும் பலமாக இருக்கும் பொழுது வேலை தொழில் அமைப்புகளை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்னு தாங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த நிலைமை இப்பொழுது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்து வரக்கூடிய கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல தகவல்களின் மூலமாக ஒரு நல்ல புத்துணர்வான சில விஷயங்கள் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை இதுவரைக்கும் ஒரு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியலையே, கல்யாணம் ஆகுமா ஆகாதான தெரியலையே என்ற மாதிரியான ஒரு துக்க நிலைமைகள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், அல்லது முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கூட 2வது திருமணம் நல்ல விதமாக நடக்கும், அல்லது துணை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் அனைவருமே குழந்தைகளை பற்றி பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு சிறியவர்கள் இளையவர்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக, மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக, கடந்த 7 வருடங்களில் இல்லாத அளவிற்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 3, 9ன்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு கேது இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய பாவகம், அதில் ராகு இருக்கிறார். ஆக முயற்சிகளின் பேரில் இன்றைக்கு நிறைவான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லிடலாம். 2023 மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் விடிந்து விட்டன என்பதை ஜோதிட ரீதியாக சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். கடந்த காலத்தை போல் கஷ்டங்கள்லாம் இனிமேல் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்காதுங்க. அப்பாடா நிம்மதி வந்து விட்டது என்கின்ற சொல் மனதிலும் வெளியிலும் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு 2024 நன்றாகவே இருக்கும். சரி, நல்லா இருக்கும்னா அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது நடக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள் வயதிற்கேற்றார் போல கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒரு 20 வயசு பையனுக்கு ஒன்று வேணும், 30 வயது வாலிபனுக்கு ஒன்று வேண்டும், 40, 50 வயது கடந்தவருக்கு ஒன்று, 60, 70 கடந்தவருக்கு பாக்கியங்கள் ஒன்று இல்லையா? இது மாதிரி வயதிற்கேற்றார் போல ஒரு 20 வயது வாலிபனுக்கு எதிர்காலத்திற்கு யார் கூட போகிறோம், எந்த வேலையில் இருக்க போகிறோம், அது மாதிரியான சில அடையாளங்கள் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் தெரியக்கூடிய, வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டப்படக்கூடிய, அவருடைய மனது எதை முக்கியமாக நினைக்குதோ அது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலங்களில் வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் சோதனைகளை சந்தித்தவர்கள், வேலை போயிடுச்சு, அல்லது என்னுடைய இந்த ஆசைக்கேற்ற வேலைகள் கிடைக்கல, படிப்புக்கேற்ற வேலைகள் கிடைக்கல என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் புகழ் பெற வேண்டும் நினைக்கிறவங்க, ஊடகவியலில் ஒரு சாதிக்க வேணும், ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆகணும், அல்லது கலைத்துறையில் சாதிக்க வேண்டும், நடிகராக வேண்டும், இயக்குனராக வேண்டும்னு மனசுக்குள்ளேயே ஆசை லட்சியங்களை வைத்துக்கொண்டு 4 அல்லது 3 வருடகாலமாக போராடி கொண்டிருந்த மகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே போராட்டம் நின்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கையில் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, விருதுகள் கிடைக்கக்கூடிய, புகழ் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாகவும், இந்த நாளிலிருந்து இந்த வாரத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் நடக்கிறதாகவும் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா கேது என்பவர் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரியவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே இஷ்டதெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சில அமைப்பு, காசி கங்கா போன்ற அமைப்புகளை கூட தொடர்பு கொண்டு அங்கே போகிறதுக்கான சில ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது சனிக்கிழமையாகிய இன்று.
கும்பராசிக்காரர்களுக்கு 2 8ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. பொதுவாகவே 8ஆம் இடத்துல கேது இருந்தால் வருமானத்தை தடுப்பார் என்பது ஒரு ஜோதிட விதி. ஆனால் அவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய யோகர் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சமாதிபதியாகிய 5 8 கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதனுடைய வீட்டில். அதனால் ஆரம்பத்தில் இன்றைக்கு பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் வருமானம் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவே இல்லையே, பணம் என்கின்ற ஒரு அந்த சதுர காகிதம் கிடைக்கவே கிடைக்காதோ என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களானால் கூட 4 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில நிலைமைகளின் மூலமாக பணவரவு வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே ஒரு நிறைவான நல்ல பணவரவு தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது இப்படித்தான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது அப்படி வேறு மாதிரி ஆகிப்போச்சு, கடைசியில் பார்த்தா அது எனக்கு நல்லதாகவே முடிஞ்சிருச்சு. ஒரு யோகம்னு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிலையில் நம்ம ஒன்றை செய்ய தெய்வம் வேறொன்றாக முடித்து அது நன்றாக எனக்கு நடந்தது என்பது மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ குழப்பம், எதை செய்வது என்பதே குழப்பம். ஒரு நிலையில் சோம்பேறித்தனங்கள் இப்போதைக்கு வந்துடும். அதுவும் இளைய பருவத்தினர் 20 வயதில் இருக்கிறவங்கள சொல்லவே தேவையில்லை. அம்மா அப்பா சாப்பாட்டை அவருடைய இருக்கின்ற ரூமுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த இளைய பருவத்தினர், வாலிப வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கடுமையான ஒரு சோம்பேறித்தனம், மந்தம், நிதானம் போன்றவைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். இந்த சோம்பலை தவிர்த்துட்டாலே பாதி வேலை முடிஞ்சதாக அர்த்தங்க. காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வேலை இருக்கிறதோ இல்லையோ வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாலே பாதி வேலை முடிந்து விட்டதாக அர்த்தம் அப்படின்னு தான் ஜோதிட ரீதியாக நான் சொல்லக்கூடிய சில அமைப்புகள். பெரியவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அல்லது வீடு வாங்குவதற்கான அமைப்புகள் ஒரு நிலையில் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா என்ன யார் யாருக்கு தேவையோ அந்தந்த கடமைகளை நீங்கள் முழுமையாக அவர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து பார்க்கக்கூடிய நிலைமை, ஒரு ஆண் குழந்தைக்கு தொழில் வைத்து கொடுக்கக்கூடிய நிலைமை என பெற்றோர்கள் அனைவருக்குமே மங்களகரமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த வாரத்திலிருந்தே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் அனைவருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 8இல் சந்திரன், அதாவது சந்திராஷ்டம நாள். ஆயினும் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறனால ஒரு சுப சந்திராஷ்டமமாக தான் அமையும். அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடந்து விடுவதில்லை. ஆனாலும் சந்திரன் 8இல் இருக்கும்போது மனம் சற்று குழப்பமாக இருக்குன்றதுனால இன்றைக்கும் நாளைக்கும் ஏதேனும் ஒரு நிலையில், அதாவது வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு, இதை செய்யணும் அதை செய்யணும் இன்னார்ட்ட பேசணுன்றதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அவ்வளோதானே தவிர சந்திராஷ்டமம் ஒன்று பெரிய சுப சந்திராஷ்டமம். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செஞ்சிடாது. அதே நேரத்தில் தூர பயணங்கள், ஒரு இரவு நேரத்தில் பயணங்கள் பண்ணுறீங்க, அவங்க பணம் நகை போன்றவைகளை கொண்டு போகும்போது அந்த சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை, வங்கிக்கு பணம் எடுத்துகிட்டு வருவது கொண்டு வருவதை கொஞ்சம் கவனமாக பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தோடும் ராசியோடும் ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தாலே ஒரு நிலையில் நல்ல திருமண வாழ்க்கை போன்றவைகளை அமைத்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட பலன்க. 7ஆம் அதிபதியும் இன்றைக்கு இன்னொரு கேந்திரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய தன்மையில் தன்னுடைய வாழ்க்கை துணையினார்தான் என்பதை இந்த வாரத்திற்குள்ளேயே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது திருமணம் உறுதியாகுதல் அல்லது முன்பு வரன் பார்த்துவிட்டு அப்படியே ஒன்றும் கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க, 6 மாதம் கழித்து திரும்ப இப்போ சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் 7ஆம் பாவகத்தில் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நண்பர்களுக்கிடையே இன்றைக்கு ஒரு இணக்கமான உணர்வு இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை மறந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் மதியம் 3 மணிக்கு பிறகு சில நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இதுவரைக்கும் பெண்களால் சில அபவாதங்கள், சில வீண்பலிகள் அமைந்திருக்கும் இல்லையா, அவர்கள் எல்லாத்துக்குமே எந்த இடத்துல அடி விழுந்ததோ, எந்த இடத்துல வீண்பலி கிடைச்சதோ அவைகள் எல்லாமே அவர்களே திருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாகவும், பெண்களால் உயர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கிறது இன்று. ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஒரு சில நிலைகளில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நம்ம பேச போகின்ற ஒரு விளக்கம் தரப்போகின்ற ஒரு கண்டென்ட் அது மாதிரியானது. ஐயா, 8ஆம் இடம் ஒரு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லோருடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாவகம் அந்த பாவகம்.
ஆயுள் ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒருவர் 10 வயதில் அவருடைய முடிவை தேடிக்கொள்கிறார், ஒருவரோ 90 வயது வரைக்கும் இருக்கிறார், மத்தியமமாக 60-70 வயதில் அந்திம காலத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சில நிலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு விமானத்தில் போகிறாங்க, அது திடீரென்று விபத்துக்குள்ளாகிறது. அந்த நேரத்தில் அந்த பஸ்ஸிலோ அந்த வாகனத்திலோ இருக்கக்கூடியவர்கள் மொத்தமாக தன்னுடைய முடிவை தேடிக்கொள்கிறார்கள் இல்லையா? அப்படியானால் ஒரு பொது பயணத்தின் போது ஒருங்கிணையக்கூடிய அனைவருக்குமே அன்றைக்கே அந்த முடிவு வரும் என்பது போன்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கிறதா? ஜோதிட ரீதியாக இது சாத்தியமா? அதாவது எல்லாரிடத்துலையும் ஒரு 200 பேர் 300 பேர் 1000 பேர், ஒரு ட்ரெயினில் 1000 பேர் போனால் கூட விபத்து நடந்தபோது அங்கே 100 பேருக்கு முடிவு வந்து விடுகிறது. அந்த 100 பேரும் அன்றைக்கே முடிவை தேடிக்கொள்வார்கள் என்கின்ற அமைப்பு ஜோதிட ரீதியாக இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆம், உண்மைதான். அதாவது ஒரு தேசிய பேரழிவு என்பது வேறு, ஒரு தனி மனிதர்கள் 100, 200, 1000 பேராக முடிவை தேடிக்கொள்வது என்பது வேறு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆயுள் முடியக்கூடியவர்கள் அனைவருமே அந்த விமானத்தில் ஒன்று கூடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 1000 பேர் ட்ரெயினில் போகிறாங்க, 100 பேருக்கு மட்டுமே, ஒரு 2 கோச் மட்டுமே விபத்துக்குள்ளாகி 100 பேருக்கு சில முடிவுகள் வருகின்றன. இந்த முடிவை சந்திக்கக்கூடிய அவர்கள் அனைவருக்குமே அன்றைக்கு இந்த இடத்தில் அவர்கள் போவார்கள் என்கின்ற அமைப்பு, அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஜோதிட ரீதியாக 8ஆம் பாவகத்தில் அன்றைக்கு அவர்களுக்கு ஆயுள் முடியும் என்பது பதியப்பட்டிருக்கும் என்பதை கண்டிப்பாக விஞ்ஞான ரீதியாக ஜாதக அமைப்புகளின் மூலமாக நிரூபிக்க முடியும். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு விளக்கம், மிக முக்கியமான விளக்கம் என்னென்னா, தேசிய பேரழிவு நடக்கிறது இல்லையா? ஒரு சுனாமி வருகிறது, ஒரு பூகம்பம் வருகிறது, ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது, 1 லட்சம் 2 லட்சம் என கொத்து கொத்தாக மக்களுடைய முடிவுகள் ஏற்படுகின்ற போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 60-70 வயது 90 வயது வரைக்குமே வாழக்கூடிய ஒரு நிலையில் ஒருவர் இருந்தாலும் கூட அந்த தேசிய பேரழிவுக்கு முன்னால் அவருடைய ஆயுள் பாவகம் செயல்படாது. இதைத்தான் நாங்கள் பிரபஞ்ச விதி, தனிமனித விதின்னு சொல்கிறோம். தனிமனித விதியின் அடிப்படையில் ஒருவருக்கு 8ஆம் பாவகம் எத்தனை வலிமையாக இருக்கிறதோ, அவர் மிகச்சிறிய விபத்துகள் போன்றவைகள் நடக்கும்போது, ஒரு விமான விபத்தில் 200 பேர் இறந்து போகிறாங்கன்னா அந்த 200 பேரும் அன்றைக்கு ஒன்று கூடுவார்கள், அவர்களுடைய ஆயுள் அங்கே முடிய போகிறது என்பது நிச்சயமாக 8ஆம் பாவகத்தில் பதியப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால். ஆனால் ஒரு தேசிய பேரழிவு, ஒரு சமூகம், உலகத்திற்கே ஒரு பெரிய தொந்தரவுகள் வருகின்றன. ஒரு சுனாமி வருகிறது, 1 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. அந்த 1 லட்சம் பேரில் 90 வயது வரைக்கும் வாழக்கூடியவராக ஒருவர் இருந்திருந்தாலும் கூட அன்றைக்கு அவருடைய தனிமனித ஜாதக விதி என்பது அங்கே செயல்படாமல் ஒட்டுமொத்தமாக பூமியை இயக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச விதி செயல்பட்டு அவர் 90 வயசு வரைக்கும் வாழணும்னு இருந்தால் கூட அன்ற சுனாமி அன்றைக்கு அவர் 30 வயதில் தன்னுடைய முடிவை தேடிக்குவார். இதுதாங்க உண்மை. ஆக ஜோதிடம் என்பது மகா நுணுக்கமானது. இந்த கிரிக்கெட்டு ஜெயிக்குது, எலெக்ஷனில் ஜெயிக்குது, இது போன்ற விதிகள் எல்லாம் இந்த பிரபஞ்ச விதிகளின் அடிப்படையில் தான் கணிக்கிறாங்க. ஆயினும் அந்த பிரபஞ்ச விதி என்பது முற்றுப்பெறாத ஒரு அமைப்பில் இருக்கிறனால அதை துல்லியமாக சொல்ல முடியறது இல்லைங்க. இந்த இடத்துல பூகம்பம் வரும், இந்த கிரிக்கெட் அணி ஜெயிக்கும், இந்த எலெக்ஷனில் இந்த தலைவர் ஜெயிப்பார் அல்லது இந்த கட்சி ஜெயிக்கும் என்பதை இந்த பிரபஞ்ச விதி என்று சொல்லப்படக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய உலகியல் விதியின் அடிப்படையில் தான் கணிக்கிறோம். ஆனால் அந்த விதிகள் முற்றுப்பெறாதனால எந்த ஜோதிடராலும் அதை முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் ஆயுள் முடிகின்ற இந்த தனிமனித விதி என்பதை எத்தகைய ஓரளவுக்கு ஞானமுள்ள எந்த ஒரு ஜோதிடராலும் நிச்சயமாக சொல்ல முடியும். ஆகவே இந்த விளக்கத்தின் மூலமாக பொதுமக்கள், அதாவது சமூகத்திற்கென்று ஒரு தனி ஜோதிட விதி இருக்கிறது, தனி மனிதனுக்கென்று ஒரு தனி ஜோதிட விதி இருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக நல்ல விதமாகவே உணர்ந்து கொள்ள முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.